Hello guys, welcome back. In this video நம்ம லாஸ்ட்டாக பார்த்தது contents on chapter number 6. chapter 6 ஓட content கம்ப்ளீட்டாக பார்த்துருக்கோம். ரெண்டு பார்ட்டாக இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 45 minutes இருக்கிற மாதிரியான வீடியோ இருக்கும். அந்த கண்டென்ட்டை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லைனர்ஸ் எல்லாத்தையும் நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஏகப்பட்ட ஒன்லைனர்ஸ் எல்லாத்தையும் நம்ம அட்டாச் பண்ணி தான் அந்த வீடியோஸ் இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது சால்வ்ட் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் தேர் எக்ஸ்ப்ளனேஷன். எம்சிக்யூ பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய சில முக்கியமான எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் அதோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆஸ் பர் அவர் காமன் டிஸ்க்ளைமர், என்கொயரி ஃபார்ம் இஸ் அவைலபிள் இன் த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். உங்களுக்கான ஒன்-டு-ஒன் இன்ட்ராக்ஷன் அல்லது டவுட் கிளியரிங் செஷன்ஸ் இல்லை எம்சிக்யூ செஷன்ஸ், டெஸ்ட் செஷன்ஸ், இது சம்மந்தப்பட்ட எல்லா ஹெல்ப்புக்கும் we have been giving a Google form in the description box. அது கூகுள் ஃபார்மை கிளிக் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவர் டீம் வில் கம்யூனிகேட் வித் யூ அப்படிங்கிறத சொல்லிட்டு we will start our video now. It is well known that a raindrop falls under the influence of the downward gravitational force and opposing resistive forceங்கிறது நமக்கு தெரியும். The latter is known to be proportional to the speed of the drop but is otherwise undetermined. இப்போ depending upon யூவை பொறுத்து தான் this Fங்கிறது இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். Consider a drop of mass 1 gram mass falling from a height of 1 kilometer h. It hits the ground with the speed of u 50 meter per second. So calculate பண்ண வேண்டியது work done by the gravitational force depending upon g and work done by the unknown resistive force. So மேலேந்து வரக்கூடிய ஒர்க்கை பற்றி பார்க்குறோம். இங்கே பாட்டம்லேருந்து ஏர், நம்மளோட இங்கே ஏர் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குறோம் இல்லையா, இங்கேருந்து நமக்கு கூடிய ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ் WF இங்கே நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, WF அல்லது WR அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ். ஃபார் தட் mass is nothing but 1 gram which is nothing but 10 to the power of minus 3 kilogram. Height is nothing but 1 kilometer 1000 meter. Velocity 50 meter per second அப்படிங்கிறது ஃபைனலாக இருக்குது. ஸோ இப்போ நமக்கு எங்கே வந்து இது ஹிட்ஸ் த கிரவுண்ட் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது, அதனால் திஸ் இஸ் நாட் யூ. ஹிட்ஸ் த கிரவுண்டுனா வி தான் அதை கன்சிடர் பண்ணோம். இட் ஸ்டார்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஸ்டார்ட் ஆகிற ஸ்பீடுனா யூ, ஹிட் ஆகி முடிக்கிற விஷயம் அப்படின்னு சொன்னீங்கன்னா வி. அப்போ யூவோட வேல்யூ நம்ம 0ன்னு எடுத்துக்கலாமா? வி கேன் டேக், ஏன்னா அது கிராவிட்டியில் தானே விழுது. ஸோ த நெக்ஸ்ட் ஒன் சொல்யூஷன் வந்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஒர்க் டன் பை கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் WG பார்த்தீங்கன்னா M × J × H இதை போட்டிங்கன்னா யூ வில் கெட் த வேல்யூ ஆஃப் கிராவிட்டி. அதே போல் ரெசிஸ்டிங் ஃபோர்ஸுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ வாட் இஸ் தட் ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் del K which is nothing but total energy weight due to gravity, sorry that is work done due to gravity and work done due to resistive force. அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நமக்கு ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸுக்கு ஃபார்முலா இல்லை, பட் ஆனால் டெல்டா கேக்கான ஃபார்முலா இருக்குது. ஸோ வாட் இஸ் தட் ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா half mv². ஸோ இது எப்படி எழுதலாம்? 1/2 m × v - u ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். யூவோட வேல்யூ ரெஸ்ட் 0ங்கிறனால நமக்கு ஃபைனல் வெலாசிட்டி மட்டும் கொடுக்கப்பட்டதுனால 1/2 × m × v², இந்த வியோட 50² போட்டோம்னா 1.25 ஜூல் அப்படிங்கிறது வரும். ஸோ இந்த வேல்யூ 1.25 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம், அண்ட் தென் இங்கே 10 சப்ஸ்டியூட் பண்ணுறோம், விச் மீன்ஸ் -8.75 ஜூல். ஸோ த ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸால் ஏற்படக்கூடிய அந்த ஒர்க் டன் அப்படிங்கிறது -8.75 ஜூல்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த ப்ராப்ளம் முடியுது. The next problem, a cyclist comes to a skidding stop in 10 meter. During this process, the force on the cycle due to the road is 200 Newton and is directly opposed to the motion. அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின், how much does the road do on the cycle and how much work does the cycle do on the road? So consider this as the road and this as the cycle. cycle டயர்னு எடுத்துப்போம். ஸோ cycle டயர்ஸ் அது ரெண்டுத்தும் ஜாயிண்ட் ஆகிருக்கிற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இப்போ இதோட ஒர்க் நம்ம கண்டுபிடிக்கணும்னா விச் இஸ் நத்திங் பட் ஒர்க் டனோட ஃபார்முலா F × S அப்படிங்கிறத பார்க்குறோம். ஃபோர்ஸோட வேல்யூ 200 இருக்குது, எஸ்ஸோட வேல்யூ இது டிஸ்டன்ஸ் தான் இல்லையா 10. ஸோ F × S டேரெக்டாகவே நமக்கு கிடச்சது 2000ங்கிறத நம்ம போட்டுடலாம். ஆனால் இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 2000 ஜூல் அப்படிங்கிறத இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதை ஒரு ஆப்ஜெக்டாகவே வச்சுப்போம். இந்த 2000 ஜூலுங்கிறது திஸ் சைக்கிள் ஆன் ரோடு, அப்புறம் திஸ் ரோடு ஆன் சைக்கிள், அவ்வளோதான். ஸோ சைக்கிள்லேருந்து ரோடுங்கிறது பாட்டமை நோக்கி போகுது. ஸோ அதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா செகண்ட், ஹவு மச் ஒர்க் டஸ் தி சைக்கிள் டூ ஆன் தி ரோட். ஸோ 200 ஜூலுங்கிறது இட் இஸ் கோயிங் பாட்டம், இட் இஸ் பாசிட்டிவ்.
அதுவே ஏன்னா இது நேச்சுரலாக வரக்கூடியது. அதுவே ஹவு மச் ஒர்க் டஸ் த ரோட் டூ ஆன் த சைக்கிள், அப்போ அதுக்கான ரியாக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அல்லது நார்மல்னு சொல்லலாம், ரியாக்ஷன்னு சொல்லலாம், அல்லது ரெசிஸ்டிங்னு சொல்லலாம். இந்த ரோட்லேருந்து அந்த சைக்கிளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆப்போசிட் டைரக்ஷன் ஃபோர்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா அதே 2000 தான், தட் இஸ் நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். அல்லது இந்த கிராஃப் டைரக்ஷன் படி நீங்கள் பார்த்தாலும் திஸ் ஒன் இஸ் நெகட்டிவ், ஏன்னா டபிள்யூங்கிறது நெகட்டிவாக டவுனில் போச்சுன்னா தென் ஆர் இஸ் கோயிங் பாசிட்டிவ். ஓகேவா, ஏன்னா அது ஆக்சிஸ் படி பாசிட்டிவ் டைரக்ஷனில் போகுது அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம இதை கன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கொஸ்டினில் நம்ம ஃபைனலாக கேட்க வர்றது என்ன அப்படின்னா எந்த டைரக்ஷன் எதுக்கு ஈக்குவலண்ட்டாக போகும் அப்படிங்கிறத அதில் கேட்குறாங்கங்கிறத ப்ளீஸ் கீப் தட் இன் மைண்ட். ஸோ தி நெக்ஸ்ட் கொஸ்டின் பேஸ்ட் ஆன் kinetic energy அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். In a ballistic demonstration of a police officer fires a bullet of mass 50 grams mass m with a speed of u அல்லது initial velocity ன்னு சொல்லிக்கலாம் 200 meter per second on a soft plywood of thickness 2 cm some distance. The bullet emerges out with 10% of its initial kinetic energy. So அப்போ final kinetic energy is nothing but 10% of initial kinetic energy. What is the emergent speed of the bullet? Emergent speed of the bullet which is nothing but v. இது initial velocity and this will be the final velocity. அது ui னு கூட எடுக்கலாம், இதை vf னு கூட எடுக்கலாம். u னா initial, v னா finalங்கிறது தெரியும், அதை vi vf னு கூட நம்ம எடுத்துக்கலாம். நம்ம ப்ரீவியஸாக நம்ம பார்த்த ஒர்க் எனர்ஜி தியரத்தில் அந்த ஆர்டரில் தான் போகிறோம் இல்லையா. ஸோ அதன்படியே கூட போகலாம், தப்பு இல்லை. ஸோ மாஸ் எடுத்தாச்சு, வெலாசிட்டி எடுத்தாச்சு, டீயோட வேல்யூ சென்டிமீட்டரில் இருக்குது. 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 10⁻⁻2 மீட்டர் அப்படிங்கிறதுனால இங்கே 2 × 10⁻²ங்கிறத போட்டாச்சு. கேஎஃபோட வேல்யூ டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் விஎஃப் ஃபைனல் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியல் கினெட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ½ mvi², vi இனிஷியல் வெலாசிட்டியை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1000 ஜூல் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ த வேல்யூ ஆஃப் கேஎஃப் இஸ் நத்திங் பட் 10% ஆஃப் இனிஷியல் கினெட்டிக் எனர்ஜி இல்லையா. 100ல் 10% அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட்டு 1000ல் 10%ங்கிறது வெறும் 100 ஜூல் அப்படிங்கிறத பார்க்குறோம். கேஎஃப் இஸ் நத்திங் பட் 1/2 mvf² = 100ன்னு போட்டோம்னா எம் நெவர் சேஞ்சஸ்ங்கிறத நம்ம எப்போதுமே பார்க்குறோம். இந்த 50 கிராம்ங்கிறது எல்லா டயத்துலையும் 50 கிராம் தான். ஸோ இதை அப்படியே இங்கே கொண்டு வந்துட்டு 2 × இந்த 2 பிகம்ஸ் இங்கே 100ன்னு போகுது, டிவைடட் பை மாஸோட வேல்யூ 50 × 10⁻³ இதை டோட்டலாக டிவைட் பண்ணி அதுக்கப்புறமா ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா we will get 63 m/s வருது. இந்த சம்ம நம்ம அதோட நம்ம நிப்பாட்டணும்னு அவசியம் இல்லை. இனிஷியல் ஸ்பீடுங்கிறது விஐங்கிறது 200 இருக்கு இல்லையா, 200 m/s, விஎஃப்ங்கிறது 63 m/s இருக்கா. இதை டிவைட் பண்ணுறோம். ஸோ விஎஃப் டிவைட் பை விஐ விச் இஸ் நத்திங் பட் 63 / 200 அப்படின்னு போடும்போது we will get 38%. 38% தான் அதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி we will conclude the problem. ஸோ ஒர்க் எனர்ஜி அந்த பேஸில் வரக்கூடிய வெலாசிட்டி பேஸ்டு ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் தான். இதையும் நம்ம என்ன பண்ணோம்னா we have to keep it with the formula. இந்த ஃபார்முலாஸ் இங்கே விஐன்னு தான் எடுக்கணுமா, இது விஎஃப்னு தான் எடுக்கணுமாங்கிறதெல்லாம் கிடையாது. நம்ம யூஷுவல் மெத்தட் யூங்கிறது இனிஷியல் வெலாசிட்டி, விங்கிறது ஃபைனல் வெலாசிட்டி, அதில் எந்த குழப்பமும் இல்லை. அந்த ஆர்டரில் கூட நீங்கள் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத ப்ளீஸ் கீப் தட் இன் மைண்ட். நெக்ஸ்ட் ப்ராப்ளம். A block of mass m 1 kg is moving on a horizontal surface with initial speed vi 2 m/s enter through a rough patch ranging from x = 0.10 meter to x = 2.01 meter. The retarding force on the block in this range is inversely proportional to x over this range. Fr is nothing but -k/x for 0.1லேருந்து 2.01 மீட்டர் வரைக்கும் அப்படிங்கிறது. where k is 0.5 joule. Find the final kinetic energy kf and speed vf of the block as it crosses the patch. நீங்கள் ஒரு இடத்துல ஒரு குழப்பம் வரும். இந்த சம்மை பார்க்கும்போது எனக்குமே அந்த டவுட் இருந்துச்சு. f is equal to nothing but -k × xன்னு நம்ம படித்தோம் இல்லையா. இப்போ என்னடானா இங்கே -k/xன்னு வருது. இப்போ நமக்கு என்ன ஆகும்னா இது உண்மையிலே கரெக்டு தானே இல்லை குழப்பமாங்கிற யோசனை வரும். ஆனால் நம்ம கிளியர் பண்ண வேண்டியது நம்மளோட கடமை. இட் இஸ் நத்திங் பட் தி இன்டெக்ரலாக அவங்க கொடுக்கக்கூடிய ஈக்குவேஷன் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அதனால் நம்ம அதை பற்றி யோசிக்கப்பட்ட தேவையில்லை. வி ஷுட் நாட் மைண்ட், ஏன்னா நம்ம மைண்ட் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. வி கேன் கோ, நம்ம இதை ப்ராசஸ் பண்ணி நம்மளால் கொண்டு போக முடியும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இது இன்டெக்ரல் ஈக்குவேஷன், இந்த லிமிட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இட் இஸ் நத்திங் பட் 0.1லேருந்து 2.01 இன்டெக்ரல் இருக்கக்கூடிய ஒரு இன்டெக்ரல் ஈக்குவேஷனாக மட்டுமே நம்ம பார்த்தால் போதும். As usual w is nothing but kf minus kங்கிறது தெரியும். kf தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டாங்க. we need to find the value of ki. இப்போ இந்த ki கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு இனிஷியலாக கொடுத்துட்டாங்க 0.5 ஜூல் அப்படிங்கிறதும் ஆல்ரெடி இருக்குது. சாரி, this is k not ki.
இப்போ கேயோட வேல்யூ நமக்கு சம்மில் எங்கேயும் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ we will find the k first. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு kf is nothing but இங்கே w இந்த k இங்கே போகும்போது ப்ளஸ் கேயாக மாறுது. w is nothing but f into dx அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் இல்லையா. f of sங்கிறத பார்த்தோம். அது இன்டெக்ரல் ஃபார்மில் வரும்போது f into delta xன்னு அதை போடலாம், which means f into dx இல்லை இன்டெக்ரல் ஆஃப் f dx அப்படின்னு வரும் இல்லையா. ஸோ அந்த ஆர்டரில் தான் என்ன பண்ணிக்காங்கன்னா f into dxங்கிறது. இனிஷியல் கைனடிக் இஸ் நத்திங் பட் half mvi ஸ்கொயர். நமக்கு கைனடிக் எனர்ஜி கொடுக்காம இருக்கலாம், ஆனால் மாஸோட வேல்யூ டசன்ட் சேஞ்ச் இல்லையா. மாஸுங்கிறது நமக்கு இருக்குது. இனிஷியல் வெலாசிட்டி அவங்களே கொடுத்துட்டதுனால அதை நம்ம டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணலாம் இல்லையா. இப்போ இந்த f of dxங்கிற இடத்துல fோட வேல்யூவான -k/xங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணுறோம் வித் த லிமிட் ஆஃப் 0.1 to 2.01. இதை நம்ம இன்டகிரேட் பண்ணும்போது we will get the value of -k into ln x of 2.01லேருந்து 0.1. ஸோ இந்த வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இந்த மீன் டைம் half mv ஸ்கொயரோட வேல்யூ 1/2 இன்ட்டு எம்மோட வேல்யூவான 1 இன்ட்டு வி ஸ்கொயருங்கிறது 2 ஸ்கொயர் போட்டோம்னா பிகம்ஸ் 2. இது ரொம்ப சிம்பிள் வாக் தான். இந்த இடத்துல தான் நமக்கு என்ன ஆகுதுன்னா -k இன்ட்டு லான்லாம் போடும்போது 0.5 லான் 20.1ன்னு வரும்போது இட் பிகம்ஸ் 3 இன்ட்டு 0.5 இது எல்லாத்தையும் நம்ம கொண்டு வரும்போது இட் பிகம்ஸ் kf is nothing but 0.5 ஜூல்ஸ் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வருது. இப்போது இதுலேருந்து நம்ம மற்ற வேல்யூஸ் கண்டுபிடிக்கணுமான்னு கேட்டால் தேவையில்லை. ஏன்னா நமக்கு தேவையானது ஃபைனல் கைனடிக் எனர்ஜி. அந்த ஃபைனல் கைனடிக் எனர்ஜியை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா. அடுத்து ஸ்பீட், அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? vf. we know the formula kf is nothing but 1/2 m into vf ஸ்கொயர். இதுலேயும் மாஸ் will never change. 1 kgனா 1 kg தான் இல்லையா. இந்த vf மட்டும் தனியாக இருக்கும். இதை நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது we will get 1 meter per second அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். ஸோ the initial velocity is 2 meter per second, the final velocity is 1 meter per second அப்படிங்கிற மாதிரி இந்த ப்ராப்ளத்தை we are concluding. சரிங்களா. ஸோ another important problem. To simulate car accidents, auto manufacturers study the collision of moving cars with mounted springs. springs வந்துச்சுனாலே kx square by 2 இந்த ஃபார்முலா நமக்கு மைண்டில் இருக்கணும் எப்போதுமே. of different spring constants. Consider a typical simulation with a car of mass m 1000 kg moving with the speed அப்படின்னு சொல்கிறாங்க. it is u. ரீச்சிங் ஸ்பீடுன்னு சொன்னால் ரீச் ஆகிற ஃபைனல் ஸ்பீட் அப்படின்னு சொன்னால் v. மூவிங் ஸ்பீடுன்னு சொன்னால் u. ஆன் ஏ ஸ்மூத் அதே மாதிரி கிலோமீட்டர் per hourன்னு இருக்குது. இட் மஸ்ட் பி கன்வெர்டட் into மீட்டர் per secondங்கிறத பார்க்குறோம். ஆன் அ ஸ்மூத் ரோட் அண்ட் கொலைடிங் வித் a horizontally mounted spring of spring constant 6.25 into 10⁻³ Newton per meter. So this is your spring constant. What is the maximum compression of the spring? So compression is nothing but xm அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது xன்னு சொல்லுவோம் இல்லையா. நம்ம டெரிவேஷனில் பார்த்தது m இருக்குது v இருக்குது. vங்கிறது கிலோமீட்டர் per hour, அதை மீட்டர் per secondஆக மாற்றினோம்னா we have to multiply 1000 divided by 3600 பண்ணும்போது we will get 5 meter per second. Spring constant ks which is nothing but 6.25 into 10⁻³ Newton per meterங்கிறத பார்த்துட்டோம். we need to find the compression. இப்போ என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு இந்த காரோட கைனட்டிக் எனர்ஜியை நம்ம பார்த்துட்டு we have to find kinetic energy is equal to spring energy அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஓகேவா. ஸோ கைனட்டிக் எனர்ஜிக்கான ஃபார்முலா half mv ஸ்கொயரில் m இருக்குது v இருக்குது. ஸோ அதை மல்டிப்ளை பண்ணால் 12,500 ஜூல்ஸ்னு வருது. இப்போ கைனட்டிக் எனர்ஜி which is nothing but 1/2 mv ஸ்கொயர் இல்லையா, which is equal to 1/2 kx ஸ்கொயர் அப்படின்னு ஈக்குவேட் பண்ணுறோம். இந்த வேல்யூவை டைரெக்டாக நமக்கு கிடச்சதுனால இங்கேயே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். பண்ணும்போது we will get 1/2 இன்ட்டு கேவோட இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறத பண்ணுறோம். பண்ணும்போது this 2 multiplied here 25,000 divided by 6.2 into 10⁻³ அதை டிவைட் பண்ணும்போது we will get the value of 2 meter அப்படிங்கிற வேல்யூ நமக்கு கிடைக்குது. ஸோ the compression அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லார்ஜ் ஸ்ப்ரிங் இருக்குன்னா அந்த கம்ப்ரெஷனுங்கிறது இது ரெண்டு பக்கத்துலேருந்து கம்ப்ரெஸ் பண்ணும்போது அதோட ஆக்சுவல் டிஸ்டன்ஸ்லேருந்து எவ்வளோ வருது 2 மீட்டர். டோட்டலாக ரெண்டு பக்கத்தையும் சேர்த்து ஆட் பண்ணிங்கன்னா 2 மீட்டர் அதால் கம்ப்ரெஸ் ஆக முடியும் அப்படிங்கிறது அதோட மேக்ஸிமம். அதுக்கு மேலே கம்ப்ரெஸ் ஆகாது. கொடுக்குற லோடுக்கு இவ்வளோ தான் கம்ப்ரெஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். அதாவது 1000 கேஜிக்கு 18 கிலோமீட்டர் per hourல மோதும்போது 2 மீட்டர் த ஸ்ப்ரிங் வில் கம்ப்ரெஸ். தட் இஸ் த மேக்ஸிமம் கம்ப்ரெஷன் ஆஃப் த ஸ்ப்ரிங் அப்படிங்கிறத பார்க்குறோம். இங்கே பக்கத்தில் யூனிட்டோட கன்வர்ஷன் எம்வி ஸ்கொயரோட யூனிட் கன்வர்ஷனை கிலோகிராம் மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் இன்ட்டு மீட்டர், நியூட்டன் மீட்டர், ஜூல் அப்படின்னு ஒவ்வொன்றத்தையும் கொண்டு வர மாதிரி. அதே மாதிரி கைனட்டிக் எனர்ஜினா கேஇனே போட்டுருங்க, ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்னா கேஎஸ்னு போட்டுருங்க. ஏன்னா கைனட்டிக் எனர்ஜிக்கும் கேஎஸுக்கும் குழப்பம் வரும். அதை தான் இங்கே v is not equal to k
நாட் கே, அதாவது கேபிட்டல் கே ஸ்மால் கே, அதுக்கான டிஃபரன்சஸ் வேணும் அப்படிங்கிறது அதில் சொல்லியிருக்கோம். ஸோ ப்ளீஸ் கீப் அ மைண்ட் ஆன் இட். Another problem, an elevator can carry a maximum load of 1800 kg is moving up with a constant rate of u, mu. The frictional force opposing the motion is nothing but F. They determine the minimum power developed by the motor to elevator in watts as well as in horsepower. வாட்லேயும் வேணும், ஹெச்பிலையும் வேணும் அப்படிங்கிறது நமக்கு இதெல்லாம் சம்மில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்போ லிஃப்ட்டுங்கிறது மேல் நோக்கி போயிட்டுருக்கு. திஸ் இஸ் யுவர் மூமெண்ட் அப்படிங்கிறத பார்க்குறோம். மூமெண்ட்டுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸ் இங்கே 4000 நியூட்டன் ஆல்ரெடி இருக்குது. இது தவிர வெயிட் ஆஃப் த எலிவேட்டர் அப்படிங்கிறது இட் இஸ் ஆல்வேஸ் டுவர்ட்ஸ் கிராவிட்டி. ஏன்னா கிராவிட்டி அப்படிங்கிற கான்செப்டில் ஆல்வேஸ் இட் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் கிராவிட்டி, டவுன்வர்ட் தான் நம்ம போகும். சரிங்களா? ஸோ அப்போ மூமெண்ட்டுக்கு ஆப்போசிட்டான ஒரு ஃபோர்ஸு ஆஸ் வெல் அஸ் லோடு, அப்போ ரெண்டுமே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா W + Fன்னு இதை எழுதலாம். ஸோ W இஸ் நத்திங் பட் மாஸ் இன்ட்டு கிராவிட்டி ப்ளஸ் Fன்னு எழுதலாமா? ஸோ அதுதான் இங்கே பண்ணியிருக்கோம். மாஸு கிராவிட்டி அப்படிங்கிறது ஜிங்கிறது நத்திங் பட் 9.81 m/s². வி ஆர் டேக்கிங் 10, நம்மளோட கன்வீனியன்ஸ்க்காக 10ன்னு எடுத்துருக்கோம். ப்ளஸ் இந்த ஃபோர்ஸோட வேல்யூவான 4000 ஆட் பண்ணுறோம், விச் மீன்ஸ் 22,000 நியூட்டன். இதில் வந்து நமக்கு இருக்கிறது நியூட்டன் தான். அவங்க கேட்டிருக்கிறது பவர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வாட் அண்ட் ஹெச்பி அப்படின்னு சொல்லும்போது இதில் வேறு ஏதாவது டேட்டா நமக்கு கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறோம். ஸோ நமக்கு தேவையான டேட்டா இங்கே ஒன்று இருக்குது. ஸோ வெலாசிட்டி, இங்கே இந்த வெலாசிட்டி இந்த ஃபோர்ஸையும் மல்டிப்ளை பண்ணும்போது பண்ணலாமான்னு நீங்கள் கேட்கலாம். ஐ வில் கிவ் யூ த எக்ஸாம்பிள். யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் நியூட்டன், unit of velocity is meter per second. So Newton meter per second is nothing but joule per second, which is nothing but 1 watt இல்லையா? ஸோ அந்த ஃபோர்ஸு இன்ட்டு வெலாசிட்டி அப்படிங்கிறத ஆட் பண்ணும்போது 44,000 44,000 வாட்ஸ்னு வருது. இப்போ ஹெச்பி அப்படின்னு சொல்கிறோம். 1 ஹெச்பி இஸ் நத்திங் பட் 746 வாட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போது 44,000 வாட் which is equal to how many HP அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணுங்கள், யூ ஜஸ்ட் மேக் அ நோட். அப்போ எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணலாம், யூ கேன் கேல்குலேட் இட் அண்ட் கிவ் யுவர் கமெண்ட்ஸ் இந்த கமெண்ட்ஸ் பாக்ஸ். ஸோ இதை அப்படியே நீங்கள் கன்வெர்ட் பண்ண வேண்டியதை கமெண்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோ ஹெச்பி தான் உங்களுக்கு தேவை. அப்போது அந்த மோட்டார் வந்து நம்ம ஒரு எலிவேட்டருக்கு டிசைன் பண்ணோன்னா எவ்வளோ ஹெச்பி மோட்டார், ஏன்னா நம்ம வந்து வாட்டேஜ் மோட்டார் நம்ம பார்க்குறது கிடையாது, ஹெச்பியில் தான் நம்ம எல்லாத்தையும் பார்க்குறோம் இல்லையா? ஸோ நமக்கு ஹெச்பி மோட்டாரில் நமக்கு கணக்கு வேணும் அப்படின்னா எவ்வளோ ஹெச்பி வேணும் அப்படிங்கிறத டிசைன் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன சாம்பிள் தான் இது. ஸோ இதோட ஆன்சரை நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ தேர்பை வி ஹேவ் கேம் டு தி எண்ட் ஆஃப் திஸ் பார்ட். இந்த பார்ட் இதில் எண்ட் ஆகுது. அதே மாதிரி த நெக்ஸ்ட் வீடியோ வில் பி கம்ப்ரைஸ் ஆஃப் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ், கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடிய சில டஃப்பான ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் எம்சிக்யூஸ் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அவர் காமன் டிஸ்க்ளைமர், என்கொயரி ஃபார்ம் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு 1-to-1 இன்ட்ராக்ஷனோ இல்லை டவுட் கிளியரிங் செஷனோ தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ப்ளீஸ் ஃபில் தி Google form given in the description box அப்படிங்கிறத சொல்லிட்டு, if you like the content please like this, if you want to share this please share, and if you want to comment for any doubts please put your comments in the comments box. Thanks for watching this video. Thank you.